டடன் டடடன் 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 டடன். குறி வச்சா ஏற விழணும். நீங்கள் பார்த்தது கிராஃபிக்ஸ் கிடையாது, அது உண்மையான மீன் தான். அது என்ன மீன், அது என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மீன் பேர் ஆர்ச்சர் ஃபிஷ். தமிழில் வந்து வில் மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்ச்சர்னா வேட்டையன், அப்புறம் ஏன் இதை வில் மீன்னு சொல்கிறாங்க? அதான் நானும் யோசிக்கிறேன். சரி விடுங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் தான் அதிகமாக வாழும். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னா அலையாத்தி காடுகள் இல்லைன்னா சதுப்பு நில காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பிச்சாவரம்னு ஒரு இடம் இருக்குது, உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காடுகள் இப்படி தான் இருக்கும், தண்ணியும் இருக்கும், அதில் மரங்களும் இருக்கும். அந்த மரங்களோட வேர்கள் கீழே தண்ணி கடியில் பரவி இருக்கிறதுனால இந்த மீன்கள் தன்னோட பிரிடேட்டர்ஸ் கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கிடுது. இந்த மீன்களுக்கு உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்குள்ள மரங்களில் வாழக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள், புழுக்கள் தான். தண்ணியோட மேற்பரப்புக்கு மேலே போகக்கூடிய இலைகள், கிளைகள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகளை தன்னோட வாயை பயன்படுத்தி தண்ணியை பீச்சி அடிச்சு அதை கீழே விழ வச்சு உணவா எடுத்து சாப்பிடுது. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தண்ணி கடியில லைட் வந்து பெண்ட் ஆகி தான் போகும். ஸோ இது எப்படி அக்குரேட்டா டார்கெட்டை ஹிட் பண்ணுது? அதுக்கு அதோட கண்ணையும் வாயையும் பயன்படுத்துது. கண்ணோட விஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கிளியரா இருக்கும். அதோட கண்ணை ரெண்டு பாட்டா பிரிக்கலாம். கீழே உள்ள பாட்டு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கடியில சகதியா இருக்கும், அதை மேனேஜ் பண்றதுக்காகவும், மேல உள்ள பாட்டு வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்கு மேற்பரப்புல இருக்கக்கூடிய தன்னோட இரையை டார்கெட் பண்றதுக்காகவும் பயன்படுது. ஒன்ஸ் அதோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிருச்சுன்னா அது எந்த டைரக்ஷன்ல இருக்கு, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே கால்குலேட் பண்ணிக்கிறது. அதுக்காக அது எந்த கம்ப்யூட்டரையும் கால்குலேட்டரையும் யூஸ் பண்றது கிடையாது. அதுக்கு அந்த ஸ்கில் எவால்வ் ஆகியிருக்கு. இந்த கணக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட நாக்கை கீழே பார்க்க அமுத்தி வாயை குமிச்சு துப்பாக்கியோட பேரல் மாதிரி ஆக்கிக்கிடுது. அதுக்கப்புறம் கரெக்டான ப்ரெஷர்ல டார்கெட்டை நோக்கி தண்ணியை பீச்சு அடிக்குது. அந்த டார்கெட் கீழே விழுந்ததும் அதை உணவா எடுத்து சாப்பிட்டுக்கிடுது. இது ஒரே தடவையில நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. நூற்றுக்கணக்கான முறை ட்ரை பண்ணி ட்ரையல்ஸ் பார்த்து தான் இந்த பெர்ஃபெக்ஷனை அதால அச்சீவ் பண்ண முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.